இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அப்போது நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து தான் வருது. அப்படி தேவன் வீற்றிருக்கும் அந்த வாசஸ்தலத்தை நோக்கி நாம் கண்களை ஏறெடுத்து நாம் ஜெபிக்கும் போது, விண்ணப்பத்தை வைக்கும் போது கர்த்தர் நம் ஜபத்தை கேட்பார். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இல்லையா? அவர் தான் சகலத்தையும் ஆளுகிறவர். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்து ஆளுகிறவர். அவரே சர்வத்துக்கும் எஜமானர், சர்வ சிருஷ்டிகர். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, சங்கீதம் 121:2, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அப்போ அந்த ஒத்தாசை வரும் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பத்தை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். சங்கீதம் 121 பாருங்க, இங்க தாவீது சொல்றார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். உங்களுடைய எல்லா நெருக்கத்தில் கூட பிரச்சனைகள், சோர்வுகள், பாடுகள், மரண பிடியில சிக்கிக்கொண்டு இருந்தாலும், உங்களுடையவர்கள் அப்படிப்பட்ட மரண தருவாயில் இருந்தாலும், இல்லை என்ன போராட்டம் அப்படி இருந்தாலும், கர்த்தரிடத்தில் அந்த நெருக்கத்தில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஏன்னா பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தேவன், அவருடைய கண்கள், நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய கண்கள் திறந்திருக்க, அவருடைய செவிகள் கேட்கிறது என்று வசனம் இருக்கு இல்லையா? சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது சபையார் எல்லாம் ஒன்று கூடி இருந்தபோது அப்போ என்ன ஜெபிக்கிறாரு? சர்வ வல்லமில்ல தேவனே, இந்த எல்லையில் உம்முடைய எங்களுடைய ஜப விண்ணப்பத்துக்கு உம் செவிகள் திறந்திருக்கட்டும், உம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும்னு சொல்லி அவர் விண்ணப்பம் வைக்கிறத பார்க்குறோம். சங்கீதம் 123:1 அதான் சொல்லுது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர் உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போது தேவனை நோக்கி நம் கண்கள் பார்க்கணும், பரத்தை நோக்கி நம் கண்கள் பார்த்து. ஏன்னா நம்ம லூக்கா அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் எப்படி தேவனிடத்தில் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த பரிசேயன் என்ன சொல்கிறான்? நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்குறேன், நான் உண்மையும் உத்தமாக இருக்கேன்லாம் சொல்கிறான். ஆனால் ஆயக்காரனோ கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறான்? என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறான் அந்த ஆயக்காரன். அப்போ கர்த்தர் யாருடைய ஜபத்தை அங்கே கேட்குறாரு? அந்த ஆயக்காரனுடைய ஜபத்தை தேவன் கேட்குறார். அங்கே தாழ்மையை பார்க்குறோம். தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி அந்த ஆயக்காரன் தன் மார்பிலை அடித்து கொண்டு, நான் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரோன்னு சொல்கிறான். இன்னைக்கு நாம் அப்படி சொல்கிறோமா? இந்த உலகத்தில் பிறந்தவங்க பாவம் செய்யாதவங்க ஒருவருமே கிடையாது இல்லையா? அப்போ நம்ம பாவிகளாக இருக்கிறோம். பாவிகளாகிய நம்மை தேவன் கிருபையினாலே ரட்சித்து இருக்கிறார். அப்போ தேவனிடத்தில் அந்த கிருபையை நாம் கேட்கணும். அதே சங்கீதம் 123:2 வசனத்தில் பாருங்க, இதோ வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்போது இன்னைக்கு வேலைக்காரர்களும் தங்கள் எஜமான்களுடைய கண்களை நோக்கி பார்க்குறாங்க. அவங்க கையில் இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, நம்ம பிரயாசத்துக்கு பலன் என்னன்னு ஒரு மனுஷன் தன் எஜமாட்டியுடைய கண்களை நோக்கி கைகளை நோக்கி பார்க்கறது போல, இன்னைக்கு நம்ம தேவனை நோக்கி நம்முடைய காரியங்களை அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் தர வல்லமை உள்ளவர். அவர் நமக்கு இரக்கத்தை செய்கிறவர். அப்போ அவருடைய கண்களில் நமக்கு இரக்கமும் தயவும் உண்டு இல்லையா? அதனால் அதே போல தான் கடல் வாழ் உயிரினங்களை கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அவைகள் கூட தனக்கு தினமும் போஷிக்கிற ஆகாரத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி அவைகள் பரத்தை நோக்கி அவைகள் பார்க்கின்றனவா. இப்போ தேவன் கரத்தை நீட்டி அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது அவைகள் புசிக்கிறது, அவர் கரத்தை மூடும்போது அவைகள் திகைத்து மாண்டு போகிறதுன்னு இருக்கு. அப்போ தேவன் ஒன்றை கொடுக்காமல் இந்த உலகத்தில் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கு. ஒருவனை ஐஸ்வர்யம் ஆக்குவதும் ஒருவனை தரித்திரம் அடைய செய்வதும் அவர் தான். ஒருவனை மேன்மைப்படுத்தவும் ஒருவனை தாழ்த்துவதும் அவர் தான். கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான். அப்போ எல்லா காரியங்களிலும் நாம் யாரை நோக்கி மாத்திரம் பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்க்கணும் இல்லையா? அதுதான் இன்றைக்கி நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறத பார்க்குறோம். எரேமியா 3:23 பாருங்கள், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு
எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய். அப்போ நம்முடைய ரட்சிப்பு யாருக்குள்ளே தான் இருக்குது? கர்த்தருக்குள்ளே தான் இருக்குது. குன்றுகளும் திரளான மலைகளை பார்த்து இதனால தான் நமக்கு ரட்சிப்பு வரும் நம்ம எண்ணக்கூடாது. இன்றைக்கி நமக்கு கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை கொடுத்துருக்கலாம், ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கலாம், நம்மளை திருப்தியாக போஷித்து வழிநடத்துகிறா இருக்கலாம். ஆனால் நாம் அந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம் இருதயத்தை செலுத்தாதபடிக்கு நிலையான வாசஸ்தலமாகி அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் நிலைக்கணும். அந்த எல்லையில நாம் போய் தேவனோடு சுகித்து இருக்கணும், அவரை துதித்து ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அந்த மகிமையான மேலானவைகளையே நாம் நாடணும். இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாடுகிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 2:3 பாருங்க, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய ஆலயத்துக்கும் போவோம். அப்போ எங்கே வந்து நம்ம தேவனை முகமுகமாய் தரிசித்து அவர் சத்தத்தை கேட்க முடியும், அவர் சித்தத்தை நாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்படுது? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். தேவன் தன் வழிகளை போதிக்கிற இடம் எங்க? தேவாலயம். இன்னைக்கு நீங்க தனித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போதும் கர்த்தர் உங்களுக்கு போதித்து அவர் வழிநடத்த வல்லவர். ஆனால் அவர் சித்தத்தை கேட்க, சத்தத்தை கேட்க உங்களுக்கு ஆவிக்குரிய செவிகள் மனக்கண் திறக்காமல் இருக்கலாம், அதனால் நீங்க உணர்வில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் தேவனுடைய வல்லமை மகிமை அங்கே நிறைந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கான வழிகளை அங்கே போதிப்பார், அவர் பாதைகளில் நாம் நடப்போம் என்பார்கள். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்போ அங்கேருந்து தான் நமக்கு வேதமும் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்போ ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வந்து நம்முடைய வழிகளை அது காண்பிக்கும். சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்போ பரிசுத்த பர்வதத்திலே பிதாவாகிய தேவன் குமாரனையும் சீயோன் பர்வதத்தின் மீதில் தன் ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தேன்னு சொல்றாரு. அப்படி தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய். சாமுவேலையும் அவர் அபிஷேகம் பண்ணினார்னு பார்க்குறோம். ஆனால் 2 பேருக்குமே வித்தியாசம். தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை சார்ந்து ஓடினார். ஆனால் சவுலோ தன் சுய புத்தியின் மேல் சார்ந்து தேவன் அருவருத்த காரியங்களை எல்லாம் அவர் பின்பற்றி ஓடினதுனால அவருக்கு அழிவு உண்டாயிற்று. குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடினார் அவர், இல்லையா? அதனால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு, எப்படி முடிந்ததுன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம், இல்லையா? அவர் தானே பட்டயத்தினாலே குத்துண்டு அவர் மரித்து போனார்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான முடிவு நமக்கு வேண்டாம், இல்லையா? நம்ம தேவனை சார்ந்து வாழணும், தேவனை ஏன் நம்பணும்? கர்த்தரிடத்துல தான் நமக்கு ரட்சிப்பு இருக்குது, நம் பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்துக்கு அவரிடத்துல தான் இருக்குது. ஏன்னா சங்கீதம் 75:6 இதை தான் சொல்லுது, கிழக்கிலும் மேற்கிலும் உங்களுக்கு ஜெயம் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம இந்த பக்கம் இருந்து நமக்கு ஜெயம் வரும், அந்த பக்கம் இருந்து ஜெயம் வரும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்கிறவர், இல்லையா? அதான் 1 கொரிந்தியர் 15:57 அதுதான் சொல்லுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு. அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? பர்வதத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல நம் இருதயத்தை ஊற்றி, அன்னாலை போல நீங்கள் ஊற்றுங்க உங்கள் இருதயத்தை, கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார். எசேக்கியா ராஜாவை போல மரண தருவாயில் இருக்கீங்களா? உண்மையை உத்தமமாக நான் நடக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு பதில் நிச்சயமாய் தருவார். அதனால் நாம் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து ஜெபிப்போம். ஆமென்.